கையில குச்சியை கொடுத்து உச்சி வெயில்ல இந்த குழந்தைய காட்டுக்கு அனுப்பிட்டேனே, அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்றெல்லாம் பதறி உருகி பொங்கும் பரிவோடு பாசுரங்கள் பாடி வருகிறாள். கண்ணபிரானுடைய திருவடி இருக்கே, நோவ அதற்கு வலிக்க வலிக்க வலிக்க, ஐயோ என் கண்ணன் நடந்து போகும்போது எத்தனை கற்களை மிதிச்சிருப்பான், எத்தனை குத்தி இருக்கும், ஐயோ அந்த சேவடி செவ்வி திருக்காப்புன்னு அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாட வேண்டிய நான் திருவடி வலிக்க வலிக்க காலடி நோவ கன்றின் பின் கண்ணுக்குட்டி பின்னாடி வேற அனுப்பிட்டேனே. கற்கள் பிளந்து கிடக்கக்கூடிய கூர்மையான கற்கள் இருக்கக்கூடிய, காலில் ஆழமாக பதியக்கூடிய கற்கள் நிறைந்த, சூடான கற்கள் நிறைந்த அந்த காட்டுல, ஒரு நிழல் கூட இல்லாதபடி முழுதும் வெப்பமான காட்டுல அவன் திருவடி வலிக்க வலிக்க கண்ணுக்குட்டி பின்னாடி போயிட்டு வான்னு அனுப்பினேனே. மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், கண்ணுக்குட்டி என்ன பண்ணுமா, பச்சையா எது தெரிஞ்சாலும் மேயலான்ட்டு போயிடுமா. இந்த பெரிய வளர்ந்த பசுமாடுகள்னா அதுக்கு எது புல்லு எது நமக்கு உதவாது இதெல்லாம் தெரியும். அதனால அது புல்லுன்னா தெரிஞ்சு கரெக்டா மேய போகுமா. ஆனா கண்ணுக்குட்டி இருக்கே, அதுக்கு புல்ல கூட கண்டுபிடிக்க தெரியாதான், அதுக்கு பச்சை நிறம் தான் தெரியும். அதனால எங்க பச்சை நிறம் இருந்தாலும் ஆகா புல்லுன்னு மேயறதுக்கு போயிடுமா. இது பச்சை நிறம்னு நினைச்சிட்டு கள்ளி செடி பின்னாடி கூட போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல கண்ணுக்குட்டி பின்னாடி கண்ணனும் போனான்னா என்ன ஆகும்? கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன். கொடியேன் நான் ரொம்ப கொடுமையானவள், ஒரு கொடையும் செருப்பும் கூட கொடுக்காம என் குழந்தையை அனுப்பி வச்சேனே, கொடியேன் மிக கொடியவள், என் பிள்ளையை என்னுடைய மகனான இந்த கண்ணனை போக்கினேன் அனுப்பி வைத்தேனே, எல்லே பாவமே ஐயோ பாவம் என்பது பாசுரத்தின் பொருள்.